ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜயை வெல்கம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி ஒரு சிறப்பான கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது அழித்து விஜய்கிட்ட கெட்ட பேர் வாங்கி தரணுன்றது அவங்களோட நோக்கமாக இருக்குங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா கோலம் போட்டு பூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்துக்கிட்டு மேலே மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த இடத்துல தண்ணி கோலத்தை அழிச்சதும் இல்லாத அந்த இடத்துல தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா விஜய் சர்ப்ரைஸ் ஆக மாட்டார். பயங்கரமாக கோவப்படுவார், மல்லியை திட்டுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பல் இருக்காங்க இந்த ராஜ் தான். அதனால் அந்த தண்ணியை ஊற்றுறாங்க. கோலம் எல்லாம் அழிஞ்சிருது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வெண்பா ரெண்டு பேரும் அவங்களுடைய வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்காக கார் சத்தம் கேட்டு வெளியே பார்த்ததும் பார்த்திங்கன்னா அந்த கோலெல்லாம் அழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நம்முடைய மல்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்முடைய வெண்பாவுமே பார்த்திங்கன்னா என்னம்மா கோலத்தை காணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதும் பார்த்திங்கன்னா தெரியல வெண்பா யாரும் தண்ணி ஊற்றிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. இந்த வேலையை யார் பார்த்துருப்பாங்கன்னு தெரியும் அப்படின்றத நம்முடைய மல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த சர்ப்ரைஸை பண்ண முடியாது போச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. ஆனால் இதனால் நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா என்ன தண்ணி அப்படி இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்குறாரு. அது கேட்டுட்டு அவர் சைலண்ட்டாக போயிடுறாருங்க. அதுக்காக நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா இல்லைடா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மல்லி அம்மா உங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு அழகான கோலத்தை போட்டுருக்காங்க. ஆனால் இதை யார் தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. எடுத்து பார்த்தவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது வெண்பா, நானும் நீ மல்லியம்மாவும் தான் போட்டிங்களா அப்படின்னு ஆமாட்டாடா அப்படின்னு சொன்னோம். சரி சரி சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லியை பாராட்டுறாங்க. பாராட்டப்பறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் குடிச்சது எல்லாமே சமையல் பார்த்திங்கன்னா வெகு சிறப்பாக சமைச்சு வச்சுருக்காங்க சொல்ல முடியாது. அந்த சமையலை மட்டும் நம்முடைய விஜய் மட்டும் சாப்பிட்டாருன்னு வைங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லியை எப்படி விஜய் திட்டுவான், அதில் அந்த அனலில் நம்ம குளிர் காயலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடக்காத போனதுனால பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா ராஜ்யத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உங்களுடைய தம்பியோட பர்த்டே தானே அவரை ஆஃபீஸ்லேருந்து வரவேற்கிற விதமாக தானே இந்த மாதிரி கோலத்தை நானும் மல்லியம்மா ரெடி பண்ணோம். ஆனால் நீயும் இந்த ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த கோலத்தை அழித்து மல்லியம்மா மேலே டாடா கோவப்படுற மாதிரி செய்யணும்னு பார்த்துருக்கீங்க. ஏதோ டாடா புரிஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா அசிங்கப்பட்டு போய் நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை நான் எதுக்காகவும் திட்டமாட்டேன் மல்லி அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்கை நம்முடைய விஜய் காப்பாற்றுவாரா இல்லை அவர் அழகாக தான் அக்கா சொல்கிறதா வேத வாக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மல்லி மேலே இன்றைக்குமே கோவப்பட போகிறாரா, ஒரு பர்த்டே நாள் அதுமா அப்படின்றதாங்க இருக்க போகுது. நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய டாடா மல்லியம்மா கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க கடவுள்கிட்ட. வரப்போ ஒரு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆனில் பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்சிருக்கு, ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.